காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் கொலையின் திடுக்கிடும் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காலண்டர் தெரு பகுதியில் வசித்து வந்தவர் 61 வயதான கஸ்தூரி. 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முறைப்படி விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டார். காஞ்சிபுரம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றியுள்ளார் கஸ்தூரி. இறுதியில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றார். கடந்த சில ஆண்டுகளாக காஞ்சிபுரம் பகுதியில் தங்கியிருந்து வட்டிக்கு விடுவது, சீட்டு நடத்துவது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். கஸ்தூரியின் மகன் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் டேராடூன் பகுதியில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். இதனால் கஸ்தூரி காஞ்சிபுரத்தில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கஸ்தூரி தங்கியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வரவே அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபொழுது கஸ்தூரி சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. அவரது உடலில் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காயம் இருந்துள்ளது. மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் உயிரிழந்த கஸ்தூரியின் செல்போனை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். அதில் குறிப்பிட்ட சில நபர்களிடம் நீண்ட நேரம் தொலைபேசியில் கஸ்தூரி பேசியது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவர் வீட்டருகே இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். கஸ்தூரி வசித்து வரும் வீட்டின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த வீட்டை விற்கும் முயற்சியில் கஸ்தூரி ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிடைத்த ஆதாரங்களை வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தியதில் கஸ்தூரியுடன் கடந்த 10 ஆண்டு காலமாக நண்பராக பழகி வந்த மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. வளையாபதி ரியல் எஸ்டேட் மற்றும் வீடுகளை விற்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். சம்பவத்தன்று தனது நண்பர் பிரபு என்பவரை அழைத்து கொண்டு கஸ்தூரி வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை 90 லட்சம் ரூபாய்க்கு தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு கஸ்தூரி மறுக்கவே அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கஸ்தூரியை இருவரும் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கஸ்தூரியின் இறுதிச் சடங்கின் பொழுது எதுவும் தெரியாதது போல் வளையாபதி முன்னின்று அனைத்து வேலைகளையும் செய்ததாக கூறப்படுகிறது. கொலை சம்பவத்தில் கட்சி பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.